வணக்கம் கைங்களே. இன்றைக்கி தொம்யம் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம், அப்புறம் செராயி, அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் லீமா புளூட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இனோக்கி மஷ்ரூம், இது மஸ்த்து, அப்புறம் நம்ம ஸ்பெஷல் பேஸ்ட்டு உள்ளே நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம். அப்புறம் கேப்ஷனில் கீழே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடிமேட் டொமேட்டோ பேஸ்ட் டொமேட்டோன்றேன் தொம்யம் பேஸ்ட்டு. ஸோ என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன், பார்த்து இருந்தால் வாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் டொமேட்டோ பொரி வச்சுருக்கேன். ரொம்ப உரப்பு இருந்துச்சுன்னா இதை வச்சு தான் சமாளிக்கணும் நம்ம தொம்யாமை. ஸோ கட்டாயம் எடுத்துக்கங்க. பேன் எடுத்துகிட்டு பேனு தண்ணி இல்லாமல் இது வற்ற விட்டுருங்க, சூடாக்கிடுங்க, பானாய் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோகோனட் ஆயில் பாய்க்கிறோம், லைட்டாக ஊற்றுங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும். அப்புறம் வெட்டி வச்சு ஜாமான்லாம் இறக்கிடுங்க. இறக்குன பிறகு கிண்டுங்க. ரொம்ப கிண்டணும், இல்லைனா அடி பிடிச்சிரும், இல்லைனா ஒரு சைட்டாக கருகிரும். ஸோ நல்லா கிண்டுங்க. அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆகணும். ப்ரௌன் ஆகி அப்படியே அந்த பச்சை வடைலாம் போகணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா ஜோக்காக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரோவாக இருக்கும். ஸோ கிண்டிக்கிட்டே இருங்களேன், அடி பிடிக்காத வரைக்கும் நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆக்கி வச்ச பேஸ்ட்டு அடுத்து அதான் ஊற்றணும். ஓகே, இதில் என்ன போட்டோன்னா சில்லி படி, அப்புறம் நார்மல் சில்லி, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் சிராய் ஒரு 2 துண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு சின்ன ஒரு இன்ச்சு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட வதக்கி அது எண்ணெய் ஏறணும் மேலே. ஸோ எண்ணெய் ஏறினுச்சுன்னா ஸோ இட் மீன்ஸ் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் நம்ம ரெடிமேட்டு தொம்யம் பேஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ போடுறதோ அது உங்கள் இஷ்டம். எனக்கு கொஞ்சம் பொக்காட்டாக நல்லா கொஞ்சம் உரப்பாக வேணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி போடுறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன், ஏன்னா நான் அந்த ஒரு பானை ஃபுல்லாக வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். ஸோ அந்த டைம் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க. அது திருப்பி எண்ணெய் பச்சாயி மேலே ஏறும். ஸோ கிண்டிக்கிட்டே இருங்களேன், ஏன்னா அது ராத்தா ஆகணும், இல்லைனா அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அமுக்கி ஸோ நல்லா ராத்தா வைக்கிறேங்க. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா கறி மாதிரி இருக்கும். இதுதான் தொம்யம் கறி. சூப்பாகணுன்னு நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் மூடி போட்டு நம்ம கொதிக்க விடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயும் மேலே ஏறிடுச்சு. ஸோ இட் மீன்ஸ் பச்சை வடை வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் பச்சை வடை அடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னா, எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே ஊற்றலாம். ஊற்றி நீங்கள் எந்த அளவுக்கு சூப் வேணும் உங்களுக்கு. சில சமயம் சூப் சில பேர் கொஞ்சம் திக்காக வைப்பாங்க, இல்லை ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க. ஸோ நான் ஒரு மீடியமாக தான் வைக்கிறேன், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப பக்காட்டம் இல்லாமல். ஸோ இன்னும் கொஞ்சம் தம்பா பண்ணுவோம்ல தண்ணியை. இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த பானை ஃபுல்லாக வைக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தம்பா பண்ணோம். மீன்வாயில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் அது கலரி பாருங்கள், செம்போயாக இருக்குது. நார்மலாக ஆளுங்க தேங்காய் பால் ஊற்றுவாங்க, நம்ம தேங்காய் பால் ஊற்றலை. கசிடியா கசிடியா சாய். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுனாக்கா அவங்க ரொம்ப பக்காடாயிருவாங்க. அது ஒன்றும் நம்ம மறுநாள் பாய்க்கணும், இப்போ சூடு கட்டணுன்னா நம்ம கொலஸ்ட்ரால் ஏறிடும் பார்த்திங்களேன். ஸோ நான் ரொம்ப தண்ணி ஊற்றினவாசி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். பத்தலைன்னா தப்பா பண்ணிக்கோங்க, லைட்டாக போடுங்க. என்றைக்குமே ஒரேடியாக போட்டிங்கன்னா கறிக்கும். அப்புறம் இன்னும் தண்ணி தப்பா பண்ணணும், நிறையா வேலை இருக்கும்.
லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இனோக்கியை இறக்கிற வேண்டியதான். இனோக்கி மஷ்ரூம் இதுதான் உண்மையாலே ஒரு டயட்டுக்கு சிறந்த ஒரு சாப்பாடு. எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலும் அதோட கேலரி செம்ம குறைவு, வெயிட் ஏறாது. ஸோ இது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். நூடுலுக்கு பதிலாக இதை கூட நிறையா நீங்கள் போட்டு சூப்பில் சாப்பிட்லாம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் தொம்யம். இப்போ லைட்டாக வச்சிட வேண்டியதான். ஏன்னா நான் ஊற்றும் போது நான் பச்சை தண்ணி ஊற்றலை, நல்லா சுடு தண்ணி. வீட்டில் கோவையர் தான் நேராக கோவையில் சுடு தண்ணி நீங்கள் எடுத்து ஊற்றலாம். இல்லைன்னா இன்னொன்று அடுப்பில் நீங்கள் சுடு தண்ணி காய்ச்சோ இல்லை கெத்தலில் சூடாக்கி அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது விறுவிறுண்டு குக் ஆகும்ல. நீங்கள் பச்சை தண்ணி திருப்பி ஊற்றுனீங்கன்னா அது திருப்பி இதாகும். ஸோ இது கொஞ்சம் கவ்வாக உரப்பாக இருக்குது. அதனால் நான் டொமேட்டோ பொரி எடுத்து ஊற்றுறேன். அதுக்கு அப்படி உங்கள்கிட்ட டொமேட்டோ பொரி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தக்காளி எடுத்து கிரைண்டரில் 2 அரை அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றிடலாம். அது நீங்கள் தக்காளி ஊற்றுனீங்கனாலே உரப்பு கவ்வா வெட்டிடும். ஸோ நீங்கள் உரப்பு அதிகமாக போட்டிங்கன்னா பயப்படாதீங்க, நம்மளுக்கு உதவி செய்ய டொமேட்டோ இருக்குது. ஸோ அவ்வளோதான், சூப்பு ரெடி. நீங்கள் இதை சோத்தில் வச்சு சாப்பிட்லாம், இல்லை மேகியில் போட்டு சாப்பிட்லாம், வகை வகையாக சாப்பிட்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த சூப்பை வச்சு மேகி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு முன்னுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறவனுக்கு லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விட்ருவோமே. ஸோ கொஞ்சம் முடிஞ்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா இனோக்கி மஷ்ரூம் போட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் ஜோக்காக இருக்கும் சாப்பிட. ஸோ அவ்வளோதான், ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தேங்காய் பால் ஊற்ற போகிறீங்கனாலும் ஊற்றலாம். ஆனால் முடிஞ்சால் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ஒரு சர்விங்லேயே முடிச்சிருங்களேன். ஓகே கைஸ், தான் ஃபைனல் அவுட்கம். தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.